ஆடி மாதம் ஆடைகளுக்கான மாதம் மட்டும் இல்லை, இந்த பலகாரத்துக்கான மாதமும் தான். நான் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன், 1 கப்பு மண்டவெல்லமும் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா தண்ணியில் கலந்துக்கிட்டு அரிசி மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட ஊறதுக்கு வச்சுட்டேன். நீங்கள் கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம். நாளைக்கு மண்டவெல்லம் தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியை நம்ம கலந்து வச்சுக்கணும். அப்புறம் 2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி உறிஞ்சிருக்கும் அரிசி மாவு. இப்போ நான் காட்டுறேன்ல, இதுதான் அதோட பதம். இப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக வரும். கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் பொரிக்கும் போது தான் அழகாக பொவ்விட்டு மேலமாக்க வரும். எண்ணெய் சூடாக இல்லைன்னா இந்த மாதிரி பொவ்விட்டுலாம் வராது. ஆடி மாதம் வந்துட்டுனாலே இந்த பலகாரத்தை தான் செஞ்சு தெய்வங்களுக்கு படைப்பாங்க. இது அதிகமாக கிராமங்களில் நடக்கும். உங்கள் ஏரியாக்களில் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பலகாரம் நிஜமாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது சுட்ட உடனே சாப்பிட்றத விடக்கும் மறுநாள் சாப்பிடும்போது இன்னுமுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.